தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழி மரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 21ஆம் வாரம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியிலையும் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அம்மா கோபமாக எல்லாரையும் திட்டி தீக்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் நார்மலாக திட்டல, ஐயோ உங்களுக்கு கேடுன்னே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஐயோனாலே நமக்கு முடிஞ்சு போச்சு, இதில் உங்களுக்குன்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லி கேடுன்னு வேறு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அடித்த கல்லறைக்கு என்ன தான் வெள்ளை அடித்தாலும் உள்ளார இருக்கிறது என்னது? நாற்றம் எடுத்த இறந்து போன அழிவுற்ற ஒரு உடல். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இயேசப்பா. ஸோ நாமளும் எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். அதை விட்டு வெளியில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நல்லவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எல்லா கெட்ட விஷயங்கள், போலித்தனம், நெறிக்கேடு நிறைந்தவர்களாக இருந்தோம்னா நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, ஐயோ உனக்கு கேடுடா. ஏன்னா மக்களாவது வெளிப்புறத்தை தான் பார்க்குறாங்க, ஆனால் கடவுள் எதை பார்க்குறாரு? அகத்தை பார்க்கிறார். ஓகேங்களா? நீங்கள் நினச்சிக்கலாம், நான் எனக்கு தானே தப்பு செஞ்சுக்கிறேன், எனக்கு தானே பாவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். வாய்ப்பு இல்லை ராசா. ஏன்னா நீ உன்னோட ஆன்மாவுக்கு நீ பாதிப்பு ஏற்படுத்துகிற. அப்போ ஆன்மாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஆன்மாவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற கடவுளுக்கு அது தெரியும். ஸோ கடவுள் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம்? ஒழுங்காக வெளிவேடக்காரனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா பாருங்க இன்னும் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் இருந்திருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களே. சரி, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நீ அதை தானே பண்ண போகிற. ஏன்னா ஏசப்பாவையும் இவங்க தான் என்ன பண்ண போகிறானுங்க? கொலை பண்ண போகிறானுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். பட் இவங்க என்ன சொல்கிறானுங்க? நாங்களாம் அப்போ இருந்திருந்தோம்னா, எங்கள் மூதாதையர்களாக இருந்திருந்தோம்னா கொலை பண்ண விட்டுருக்க மாட்டோம் இறைவாக்கினர்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியுடே, இந்த இதில் என்ன கொலை பண்ண போனதும் நீங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஏசப்பா பார்த்து கோவப்பட்டு சொல்கிறாரு. சரி, என்னமோ பண்ணி தொலைங்க, அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் அதே மாதிரி தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாலும் நீ கடைசியில் இந்த மாதிரி பாவ வாழ்க்கை தான் வாழ போகிற, போ கேட்கலே கெட்டு போ அப்படிங்கிறாரு. பட் நாம் சொல்லணும், இல்லைப்பா, சாரிப்பா, மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணோம்? பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கணும். நம்மளை பார்த்து ஏசப்பாவை நம்ம இருக்கிறதுலே அன்பு நிறைந்தவர் ஏசப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவரே கோவப்பட்டு பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒழுங்காக மனம் மாறணும். ஓகேங்களா? மனம் மாறலைன்னா கண்டிப்பாக கேடு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? இயேசுவுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள மகளாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிப்புறத்தை மட்டும் கிடையாது, உள்புறத்தையும் தூய்மையாக்கணும். நேற்று படித்த மாதிரி தான், உள்புறத்தை தூய்மையாக்கினா வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாயிரும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.